வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எந்த எக்ஸாம் ஆனாலும் சரி, அதே மாதிரி டிஆர்பி, டெட் எக்ஸாம் எதுவானாலும் அவங்க கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன், அளவியல் டாபிக். அதுலேயும் 10th புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உருளை, கூம்பு இந்த வடிவங்கள்லாம் இருக்கும். நாம் அதோடைய கன அளவு, புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்குலாம் ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th புக்கில் அவங்க புக்கோட இன்சைடில் திங்கிங் கார்னர், முன்னேற்ற சோதனை அப்படிங்கிற மாதிரியான சில டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்லையுமே ஒன்றோ இல்லை 2 கேள்விகளோ கேட்குறாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதில் அவங்க சிந்தனை வினாக்கள் திங்கிங் கார்னரில் கொடுத்துருக்கக்கூடிய 10th புக்கு அளவியல் டாப்பிக்கில் திங்கிங் கார்னரில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸ் தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். இதில் கண்டிப்பாக இந்த திங்கிங் கார்னர்லையும் நம்ம அடுத்ததாக போட போகிற வீடியோ முன்னேற்ற சோதனையிலையும் பார்த்தீங்க ப்ராக்ரஸ் செக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துலேருந்தும் 1 இல்லைன்னா 2 கேள்விகள் கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இதில் முதல் கேள்வி பாருங்கள். ஓரலகு தடிமனும் 6 அலகுகள் ஆரமும் கொண்ட H வட்ட வில்லைகளை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கும் பொழுது தோன்றும் திண்ம உருவத்தின் வடிவம் என்ன, அதன் வலைபரப்பை காண்க. நான் இங்கே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எதுவும் வச்சு கொடுக்கல. புக்கில் கொடுக்கும்போது கொஷின்ஸ் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் கேட்கும்போது கண்டிப்பாக ஆப்ஷன் வச்சு தான் கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் என்னன்றதை புரிய வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்ஷன்ஸ் இல்லாமல் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கனளவுக்கான வீடியோ போட்டிருப்போம், ஃபார்முலாஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு. அங்கேயே நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்போம். வட்ட வடிவ வில்லைகளை நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன வடிவம் கிடைக்கும் அப்படின்னா உருளை வடிவம் கிடைக்கும். ஸோ அவங்க கேட்டிருக்க முதல் கேள்விக்கான பதில் அந்த வடிவம் என்னன்றதுக்கு உருளைங்கிறது ஆன்சர். அடுத்து அதனுடைய வலைபரப்பு, உருளையினுடைய வலைபரப்பு கேட்டிருக்காங்க. உருளையினுடைய வலைபரப்பு 2πRh. ஸோ ஆன்சர் உருளை, 2πRh. அவங்க ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் எது இதுக்கு ஆப்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? அடுத்ததாக 2வது கேள்வி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானதுமா. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் இப்போ சமீபத்தில் இந்த 2024 நடந்த எல்லா எக்ஸாம்லையுமே இந்த ஏரியாவிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட் எக்ஸாம் இன்ஜினியரிங் சர்வீஸுக்கான வீடியோ கீ போட்டிருக்கேன் பாருங்கள். அதுலேயுமே இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க சொல்லியிருப்பேன். அடுத்தடுத்த கொஷின்ஸ் போடும்போதும் இந்த வீடியோவை பேஸ் பண்ணி அவங்க என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். அடுத்தது 2வது கேள்வி. ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தின் 2 மடங்கு எனில் வலைபரப்பிற்கும் அடிப்புற பரப்பிற்கும் உள்ள தொடர்பை காண்க. உருளையின் ஆரம் உயரத்தோட 2 மடங்கு, வலைபரப்பு, உருளையின் வலைபரப்புக்கான ஃபார்முலா 2πRh, அதன் அடிப்பரப்புக்கான ஃபார்முலா πr². ஏன்னா அடிப்பக்கம் என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா வட்ட வடிவத்தில் இருக்கும். அப்போ அடிப்புற பரப்புன்றது வட்டத்தின் பரப்பளவு. ஆரம் உயரத்தின் 2 மடங்கு இதோ இருக்கு இல்லையா, இந்த ஆரம் என்ன சொல்கிறாங்கன்னா உயரத்தோட 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு உயரம் நான் 1ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆரம் என்னவாயிடும்னா 2 ஆகிடும். கரெக்டாக? நீங்கள் உயரம் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே வரும்போது அதோட டபுள் மடங்காக எடுத்துக்கணுன்றதால் நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது 2π × ஆரம் 2 உயரம் 1 ஈஸ்ட்டு π, ஆரம் தான் 2 எடுத்துருக்கோம். அப்போ 2 × 2 பாருங்கள், பை கேன்சல் ஆகிடும். 1 2 1 2 1 2 1 2 கேன்சல் ஆகிடும். மீதி இங்கேயும் 1 இங்கேயும் 1. அப்போ அதோட தொடர்பு என்ன வந்துடும் அப்படின்னா 1:1. 2 விதங்களில் ஆன்சர் கொடுக்கலாம். விகிதமாக கொடுக்குறாங்கன்னா 1:1, இல்லை வேர்ட்ஸாக கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி கொடுப்பாங்கன்னா வலைபரப்பு ஈக்குவல் அடிப்புற பரப்புன்னு கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? வலைபரப்பு ஈக்குவல் அடிப்புற பரப்புன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஆன்சரை சூஸ் பண்ணலாம். ரெண்டுத்தில் எந்த ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு வேணாலும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது 2வது கேள்வி. 3 பாருங்கள். 12 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமும் கொண்ட 2 செவ்வக வடிவ அலுமினிய தாள்களை ஒன்று நீளத்தை அடிப்படையாக கொண்டும் மற்றொன்று அகலத்தை அடிப்படையாக கொண்டும் சுழற்றுவதன் மூலம் 2 நேர்வட்ட உருளைகள் உருவாக்கப்படுகின்றன எனில் அவற்றின் வலைபரப்புக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்க. உருளையுடைய வலைபரப்புக்கு ஃபார்முலா 2πRh. 2 உருளையை உருவாக்குறதா சொல்கிறாங்க. அதனால் 2 முறை. என்னென்னா ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு செவ்வகம், இப்படி ஒரு செவ்வகம். ஏன்னா இங்கே நீளம் 12, அகலம் 5. இங்கே அகலம் 5, நீளம் 12. அதே தான் இந்த 2 பேஸ் இது பண்ணி சுற்றுறாங்க. அப்போ இங்கே அடிப்புற சுற்றளவு 12 ஆகிடும். அடிப்புற சுற்றளவுனா 2πr 12. உயரம் என்னவாயிடும் அப்படின்னா h ஆகிடும். இங்கே அடிப்புற சுற்றளவு 2πr 5 ஆகிடும். உயரம் என்னவாயிடும்னா 12 ஆகிடும். ஸோ 2 பக்கமும் ஒரே நம்பர் தான்றதால கேன்சல் ஆகிட்டு 1:1 நிற்கும். போன கேள்விக்கு சொன்ன அதே தான். ஸோ இங்கே விகிதம்னே கேட்டுட்டாங்கன்றதால இந்த ஆன்சர் தான் கொடுப்பாங்க. அப்போ ஆன்சர் 1:1. நீங்கள் இந்த கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா போட்டு பார்க்க வேண்டியதெல்லாம் கிடையாது. இந்த ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள். இருந்தாலும் உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். சரியா? அடுத்தது 4வது. சம ஆரத்தையும் உயரத்தையும் கொண்ட ஒரு கூம்பின் புறப்பரப்பை அதன் ஆரத்தின் வழியே
எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. கூம்பினுடைய புறப்பரப்பு, இங்கே புறப்பரப்பு அப்படிங்கிறது வலைபரப்பாக மீன் பண்ணியிருக்காங்க. மொத்த புறப்பரப்பை மீன் பண்ணியும் சொல்லலாம், நான் ரெண்டையுமே சொல்கிறேன். வலைபரப்பை மீன் பண்ணோம் அப்படின்னா கூம்பினுடைய வலைபரப்புக்கு ஃபார்முலா πr/l. அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஆரமும் உயரமும் சமம், ஆரத்தின் வழியே காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் L² = R² + H². ஆரமும் உயரமும் சமன்றதால் இதையும் நான் H²யும் R²னே வச்சுக்கலாம். அப்புறம் எடுத்து ஆட் பண்ணோன்னா 2R². L² = 2R². அப்போ L = 2க்கு ரூட் எடுத்தால் √2, R² ரூட் எடுத்தோன்னா R. அப்போது வலைபரப்பு என்ன கிடைக்கும்னா πr × Lக்கு பதில் என்னென்னு எழுதலாம் அப்படின்னா √2Rன்னு எழுதலாம். பாருங்கள், √2 π ஆரையும் பெருக்கணும்னா R². ஸோ ஆன்சர் √2πr². வலைபரப்பின் விகிதம், வலைபரப்பு கேட்டிருந்தாங்கன்னா இங்கே கூம்பின் புறப்பரப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்க ரெண்டு விதமாகவும் மீன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை புறப்பரப்புன்றத மொத்த புறப்பரப்பை மீன் பண்ணாங்கன்னா πr × L + R. ஆனால் புக்கில் அவங்க கொடுக்கும்போது புறப்பரப்பு அப்படிங்கிறது மொத்த புறப்பரப்பை தான் டெனோட் பண்ணோம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சரை வச்சு அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. πr × L, Lக்கு தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா √2R + R. இதுலேருந்து என்ன பண்ணலாம், ரெண்டுத்துலேயும் ஆரை வெளியே எடுத்துடலாம். அப்போ πr² × √2 + 1. சப்போஸ் வலைபரப்பு கேட்டாங்கன்னா இந்த ஆன்சர், மொத்த புறப்பரப்பு வச்சு கேட்டாங்கன்னா πr² × √2 + 1ங்கிறது ஆன்சர். சரிங்களா, ரெண்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 5, இதை பேஸ் பண்ணியே கேட்டிருக்கோம். மேலே கூறப்பட்ட பரப்பை கூம்பின் அடிப்புற பரப்புடன் ஒப்பிடுக. இந்த பரப்பை அதோட அடிப்புற பரப்போட, உதாரணத்துக்கு வலைபரப்பு, நமக்கு வலைபரப்பு என்ன வந்துச்சு, √2πr² வந்துச்சு. அதோட அடிப்புற பரப்பு, கூம்பினுடைய அடிப்பக்கம், கூம்பு இப்படி இருக்கும், அதோட அடிப்பக்கமும் வட்ட வடிவத்தில் தான் இருக்கும். அப்போ வட்டத்தின் பரப்பளவும் என்னது தான், πr² தான். ஸோ இந்த πr² கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன நிற்கும்னா √2:1 நிற்கும். இது வலைபரப்பை பேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா. மொத்த புறப்பரப்பை பேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம இங்கே என்ன சொல்லியிருந்தோம் பாருங்கள், πr² × √2 + 1 நினச்சி. அப்போ πr² கேன்சல் ஆகிட்டா √2 + 1:1. அவங்க எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. வலைபரப்பை பேஸ் பண்ணால் √2:1, மொத்த புறப்பரப்பை பேஸ் பண்ணால் √2 + 1:1. ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆன்சர் தான் கொடுத்துருப்பாங்க. பெரும்பாலும் அவங்க வலைபரப்பை பேஸ் பண்ணி கொடுக்கறது தான் சான்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்னா 2 சான்ஸில் எது இருந்தாலும் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டேன். சரியா, அடுத்தது 6வது கேள்வி பாருங்கள். ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 36 π சதுர அலகுகள் எனில் ஆரத்தின் மதிப்பை காண்க. இந்த கேள்விகள் எல்லாமே 10th புக்கில் சிந்தனை வினாக்கள், திங்கிங் கார்னரில் இருக்கிறது. நான் புக்கில் இருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு அது பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்காக டைப் பண்ணி கொஞ்சம் பெரிய ஃபாண்ட்டில் கொடுத்துருக்கேன். சரியா, கோளத்தின் புறப்பரப்பு, கோளத்தின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா 4πr². இதை தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 36 π. ஸோ ரெண்டு பக்கமும் π கேன்சல் ஆகிடும். 1 4 4, 9 4 36. அப்போ R² எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 9. அப்போ ஆரம் என்னவாகும், 9க்கு ரூட் எடுத்தோன்னா 3. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது ஆரம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆரம் 3 அலகுகள். ஏன்னா இங்கே சொல்லும்போது சதுர அலகுகள் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர்லையும் அலகுகள் தான் வரும். சரியா, அடுத்து 7, ஒரு கோளத்தில் எத்தனை மீப்பெரு வட்டங்கள் உள்ளன. ஒரு கோளம்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் எத்தனை மீப்பெரு வட்டங்கள், எந்த பக்கம் கட் பண்ணாலும் இந்த மையத்தை பேஸ் பண்ணி அது மீப்பெரு வட்டம் தான். ஸோ ஆன்சர் எண்ணற்ற மீப்பெரு வட்டங்கள் உள்ளன. தமிழில் எண்ணற்ற, எண்ணிக்கையற்ற எந்த வார்த்தை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இங்கிலீஷில் இன்ஃபைனட் நம்பர் ஆஃப்னு யூஸ் பண்ணலாம். சரிங்களா, எண்ணற்ற மீப்பெரு வட்டங்கள் உள்ளன. ஆன்சர் எண்ணற்ற. அடுத்து 8, ஒரு பூமியின் விட்டம் 12,756 கிலோமீட்டர் எனில் அதன் புறப்பரப்பை காண்க. இந்த கொஸ்டின் கவனிச்சுக்கோங்க, இதுவும் புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். ஒருவேளை இதை கேட்டுட்டாங்க அப்படின்னா இங்கே பூமியின் விட்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆரம் கண்டுபிடிக்கணும். ஆரம்ங்கிறது விட்டத்தில் பாதி. அப்போ 6 2 12, 3 2 6, 7 2 14, 8 2 16, 6378 கிலோமீட்டர்னு கிடைக்கும் ஆரம். அவங்க கேட்குறது புறப்பரப்பு. கோளத்தின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா 4πr². அப்போது 4 × π, பெரும்பாலும் பைக்கான வேல்யூ கொடுக்க மாட்டாங்க, பை அப்படியே வச்சுப்பாங்க. R²னா இதை ஸ்கொயர் பண்ணணும். 6378 ஸ்கொயர் பண்ணி வர ஆன்சரை 4ஓட பெருக்கணும். அப்படி 4ஓட பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 16271553 அப்படின்னு கிடைக்கும். இந்த பை அப்படியே நிற்கும். சரியா, இந்த ஆன்சரை வேணால் சும்மா ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஆனால்
கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் உட்காந்து செஞ்சுட்டு இருக்க வேண்டாம். இது ஒரு வாட்டி பார்த்து வச்சிருக்கீங்கனாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இப்படின்னு ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கலாம். ஒருவேளை பையோடைய வேல்யூ கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா பைக்கு 22/7 அப்ளை பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா, ஏன்னா இந்த ஆன்சரை கொடுக்கலன்னா பைக்கு பதில் 22/7 கொடுத்துருவாங்க. நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணுங்கள், இந்த ஆன்சரை 22ஆல் மல்டிப்ளை பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பையோட வச்சா என்ன வரும்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் பைக்கு வேல்யூ கொடுத்தாங்கன்னா என்ன வரும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் சரியாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது 9th ஒன். ஒரு அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு அதன் அடிப்பரப்பின் எத்தனை மடங்காகும்? இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்பு, அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா 3πr². அடிப்பரப்பு எது? அரைக்கோளத்தினுடைய அடிப்பரப்பும் என்ன வடிவத்தில் தான் இருக்கும்னா வட்ட வடிவத்தில் தான் இருக்கும். அப்போ வட்டத்தின் பரப்பளவு πr². இது πr², இது 3πr². எத்தனை மடங்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனை மடங்கு? 3 மடங்கு. ஸோ அதனுடைய அடிப்பரப்பை போல் 3 மடங்குன்றது தான் ஆன்சர். இதெல்லாம் ஆப்ஷன் ரொம்ப ஈஸியாக வைப்பாங்க. 2, 3, அரை, 4 அப்படின்லாம் வைப்பாங்க. நீங்கள் டக்குன்னு பார்த்த உடனே சூஸ் பண்ணிடலாம் பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக 10. ஒரு கோலத்திலிருந்து எத்தனை அரைக்கோளங்கள் கிடைக்கும்? ஒரு கோலம் இருக்குது, அந்த கோலத்திலேருந்து எத்தனை அரைக்கோளம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு சமயத்தில் 2 அரைக்கோளம் தான் கிடைக்கும். ஒரு வாட்டி இப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த பக்கம் கட் பண்ணாலும் சரி 2 அரைக்கோளம் தான் கிடைக்கும். அப்போது ஒரு சமயத்தில் எவ்வளோ அரைக்கோளம் தான் கிடைக்கும்னா 2 அரைக்கோளங்கள் கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததாக 11. ஒரு உருளையின் உயரம் அதன் ஆரத்தின் வர்க்கத்தோடு எதிர்விகித தொடர்புடையது எனில் அதன் கன அளவு. உருளையின் உயரம் எதை வச்சு கேட்டிருக்காங்கன்னா கனலை வச்சு கேட்டிருக்காங்க. உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா πr²h. அவங்க சொல்ல வரது புரியுதான்னு பாருங்கள். உயரம் இது இருக்கு இல்லையா, இந்த உயரம் ஆரத்தின் வர்க்கத்தோடு, ஆரத்தின் வர்க்கம்னா r², எதிர்விகித தொடர்பு, எதிர்விகித தொடர்புனா 1/ன்னு அர்த்தம், டிவைடில் வந்துடணும். அப்போ πr² இன்ட்டு ஹெச்சுக்கு பதில் 1/r². என்னவாயிடும்? r² கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன மட்டும் நிற்கும் அப்படின்னா பை மட்டும் நிற்கும். 2 விதத்தில் ஆன்சர் கொடுக்கலாம். ஒன்று பைன்னு சொல்லி கொடுக்கலாம், அதனுடைய கன அளவு பை. இல்லாட்டி வேறு வேர்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறிலின்னு கொடுக்கலாம். ஏன்னா இந்த 1/r² தான் எடுக்கணும்னு இல்லை, 2/r², 3/r²ன்னு எப்படி வேணாலும் எடுக்கலாம். அப்படிங்கிறதால ஆன்சர் நமக்கு சொல்லும்போது பையன் கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான், மாறிலின்னு கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான். இந்த மாதிரி சில காரணங்களால் தான் நான் உங்களுக்கு கீழே ஆப்ஷன் வைக்கல. ஆப்ஷன் வச்சா நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்றதால தான் உங்களுக்கு அந்த ஐடியா தெரிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல சூஸ் பண்ண தெரியணும் பாருங்கள். ஏன்னா ஒரு முறையும் அவன் ஆன்சர்ஸில் கிரிட்டிக்கலாக மாற்றி வைக்கிறாங்க. சரிங்களா? அப்போது பையன் கொடுத்தாலும் கரெக்டு, மாறிலின்னு கொடுத்தாலும் கரெக்டு, நிச்சயமாக 2த்தையும் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்ததாக 12. ஆரமும் h உயரமும் உடைய ஒரு உருளையின் கனளவை அதன் ஆரம் பாதி ஆகும்போது காண்க. இங்கே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒன்றா பார்க்கலாம். உருளையுடைய கனளவு என்ன ஃபார்முலா? πr²h. ஆரம் பாதி ஆகுது. ஆரம் பாதி ஆகுதுன்னா இங்கே பாருங்கள் r². அப்போது r/2² ஆகிடும். அப்போது பையில் 2 இருக்கிறதால 2வை ஸ்கொயர் பண்ணால் பையில் என்னவாயிடும்னா 4 ஆகிடும். மேலே πr²h நிற்கும். அப்போ ஆரம் பாதி ஆகுதுன்னா அதோட கனளவு என்னவாகும் அப்படின்னா 4ல் 1 மடங்காகும், இல்லை 4ல் 1 பங்காகும். ஆப்ஷன் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். 1/4ன்றது தான். புரியுதான்னு பாருங்கள். ஆரம் பாதி ஆகுதுன்னா அதோட கனளவு 1/4 மடங்காகும், இல்லை பங்காகும். எப்படி கொடுத்தாலும் ஓகே. 1/4 இல்லை 1/4 பங்காகும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/4ன்னு சொன்னாலும் 1/4 பங்காகும்னு சொன்னாலும் ஒன்று தான். பெரும்பாலும் 1/4 பங்குன்னு அவங்க கொடுக்குறதில்ல, 1/4னே கொடுத்துருவாங்க. இதிலே இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். உயரம் பாதி ஆகும்போது அப்படின்னா πr²h. உயரம் பாதி ஆகுதுன்னா உயரத்தை பாதி ஆக்கிறோம், பையில் 2. அப்போ πr²h/2னே வந்துடும். ஏன்னா இங்கே r² இருந்ததால் கீழே 2² ஆச்சு. இங்கே வரும் h தான் இருக்கிறதால பையில் 2 ஆகிடும். அப்போ உயரம் பாதி ஆகுதுன்னா கன அளவும் என்னவாகும் அப்படின்னா பாதி ஆகும். உயரம் பாதியாச்சுன்னா கன அளவு பாதி ஆகும். ஆரம் பாதியாச்சுன்னா கன அளவு 1/4 பாகமாகும், இல்லாட்டி 4ல் 1 பாகமாகும். 2த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கேள்வி எண் 13. கீழ்கண்டவைகள் சமமாக அமையுமாறு ஒரு நேர்வட்ட கூம்பை காண முடியுமா? கீழே ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கூம்பை அமைக்க முடியுமான்னு கேட்டு உயரம் மற்றும் சாய் உயரம், ஆரம் மற்றும் சாய் உயரம், உயரம் மற்றும் ஆரம். இதை அவங்க சூஸ் பண்ணுறது மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். உயரமும் சாய் உயரமும் சமமாக அமைகிற மாதிரி, ஹெச்சும் எல்லும் சமமாக இருக்கிற மாதிரி ஒரு கூம்பு அமைக்கவே முடியாது. ஏன்னா கூம்புடைய லாஜிக் என்னென்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு கூம்புன்னா இந்த வடிவத்தில் இருக்கும். இதில் நடுவில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செங்கோண முக்கோணம் வரும். கரெக்டாக? இந்த செங்கோண முக்கோண வடிவத்தில் வரும்போது இது ஆரம், இது உயரம்,
இது சாய் உயரம். ஆரமும் உயரமும் சமமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ரெண்டும் எல் கூட சமமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. எல் கண்டிப்பாக இது ரெண்டத்தை விட பெருசாக தான் இருக்கும். அப்போ உயரமும் சாய் உயரமும் சமமாக அமையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி தான் பாருங்கள், ஆரமும் சாய் உயரமும் சமமாக அமையறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. இப்போ சொன்னது தான், உயரமும் ஆரமும் சமமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 ஆப்ஷனை கொடுத்துட்டு ஏபிசின்னு கொடுத்து கூட ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டு, ஃபஸ்ட்டும் தேர்டும் கரெக்டு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதை மாற்றி கொடுக்கலாம். சரியா? ஸோ உயரமும் ஆரமும் சமமாக அமைய வாய்ப்பு இருக்குது, மற்ற 2 சான்ஸும் கிடையாது. ஓகேவா? ஏன் இது எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றையும் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நீங்கள் டிஆர்பி எழுதினாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி எழுதினாலும் சரி, எந்த ஒரு சின்ன விஷயத்துலையும் இங்கே வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் விளக்கமாக சொல்லிகிட்ருக்கேன். ஆல்ரெடி இதை வச்சு நம்ம ஃபார்முலாவை மட்டுமே தனி வீடியோவாக போட்டிருக்கோம். அடுத்தடுத்து அந்த டெய்லி மேத்ஸ் காலை எழுந்தவுடன் கணக்கில் சொல்லும் போதும் கன அளவு டாப்பிக்லேருந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் 5 கொஸ்டினாக வச்சு. ஸோ இங்கேருந்து நிச்சயமாக 2 கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுனீங்கனாலும் ஒரு முறை இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த எக்ஸாம் எழுதினாலும் அட்டன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தெளிவாகிடணும். அதனால தான் ஒரு விஷயத்தையும் நான் இவ்வளோ டீப்பாக சொல்லிகிட்டு இருக்கேன். சரியா? அடுத்தது 14. இரு கூம்புகளின் கன அளவுகள் சமம் எனில் அவற்றின் ஆரம் மற்றும் உயரம் ஆகியவற்றின் விகிதம் காண்க. 2 கூம்போட கன அளவு சமமாக இருக்குனாலே அதோட ஆரமும் உயரமும் சமமாக தான் இருக்கும். அப்போ ஆரம் மற்றும் உயரத்துடைய விகிதம் 1:1. ஓகேவா? ஏன்னா கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 πr²h. ஆரம் உயரம் சமமாக இருந்தால் மட்டும்தான் ஒன்றுத்தை ஸ்கொயர் பண்ணி இன்னொருத்த மல்டிப்ளை பண்ணும்போது கரெக்டாக வரும். ஸோ ஆரம் மற்றும் உயரத்தின் விகிதம் 1:1. சரியா? அடுத்து 15. ஒரு கூம்பு, ஒரு அரைக்கோளம், ஒரு உருளை ஆகியவற்றின் அடிப்புற பரப்புகள் சமம். உருளை மற்றும் கூம்பின் உயரங்கள் ஆரத்திற்கு சமம் எனில் இவை 3இன் கன அளவுகள் சமமானு கேட்டிருக்காங்க. நான் இந்த கொஸ்டின் இங்கே மாற்றிக்கிறேன். இவற்றின் 3இன் கன அளவுகளின் விகிதம்னு மாற்றிக்கிறேன். 3இன் கன அளவுகள் சமமாக இருக்காது, சமம் அல்ல. ஏன் விகிதம்னு மாற்றுறேன்னா, இது பழைய சிலபஸில் 10th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின். அதே மாதிரி புது சிலபஸ்லேயும் இந்த ஒரு 3 வடிவங்களை கொடுத்துட்டு அதோட கன அளவு இல்லை புறப்பரப்போட விகிதம்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக ஒரு 4-5 கொஷின் இருக்குது இந்த மாடலில், பழைய புக்லேயும் புது புக்லேயும் சேர்த்து. நான் உங்களுக்கு மொத்தத்தையும் சேர்த்து தனி ஒரு வீடியோவாக போடுறேன். விளக்கமெல்லாம் பெருசாக தேவையே இல்லாமல் இந்த கொஷின் கேட்டால் இந்த ஆன்சர் அப்படிங்கிறது மாதிரி அந்த 5 கொஷினை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். இப்போ இந்த கொஷினுக்கு இங்கே நான் விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள். கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 πr²h. அடுத்த வடிவம் அரைக்கோளத்தினுடைய கன அளவுக்கு ஃபார்முலா 2/3 πr³. அடுத்து உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா πr²h. அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அடிப்பரப்புகள் சமம். அடிப்பரப்புகள்னால் இந்த πr², இந்த πr², இங்கே πr³ ஒரு πr² போயிடுச்சுன்னா இன்னொரு r மட்டும் இருக்கும். அடுத்தது உருளை மற்றும் கூம்பின் உயரங்கள் ஆரத்திற்கு சமம். உயரமும் ஆரமும் சமம். அப்போ இந்த உயரம், இந்த ஆரம், இந்த உயரம் எல்லாம் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன மட்டும் நிற்கும் அப்படின்னா, இங்கே 1/3 ஈஸ்ட்டு 2/3 ஈஸ்ட்டு இங்கே 1 மட்டும் நிற்கும். ஏன்னா எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 3ஆல் பெருக்கிட்டோம் எல்லாத்தையும், ஏன்னா பையில் 3 இருக்கிறதால இங்கே 1 நிற்கும், இங்கே 2 நிற்கும், இங்கே 3. ஸோ ஆன்சர் 1:2:3. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது மட்டும்தாம்மா. உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்கிறதுக்காக நான் அந்த விளக்கத்தை சொன்னேன். கூம்பு, அரைக்கோளம், உருளை, இந்த வடிவத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3த்துக்கும் கனலுடைய விகிதம் எப்படி கொடுக்குறாங்கன்னா 1:2:3. இந்த மாடல் இன்னொரு 3-4 கொஷின்ஸ் இருக்குது. நான் மொத்தமாக சேர்த்து, ஏன்னா எடுத்துக்காட்டுலையும் கொடுத்துருக்காங்க, பயிற்சியில் பின்னாடி 1 மார்க்லன்னு கொடுத்துருக்காங்க. பழைய புக்கில் ஒரு 2 கொஷின் இருக்குது. மொத்தத்தையுமாக சேர்த்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக தனியாக போட்டு சொல்கிறேன். ஏன்னா மொத்தத்தையும் ஒரே இடத்துல பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து 16. ஒரு கோளத்தின் மீப்பெரு வட்டத்தின் வழியாக செல்லும் தளம் கோளத்தை டேஷ் பகுதிகளாக பிரிக்கும், 2 பகுதிகளாக பிரிக்கும். இப்படி கோளம் இருக்குது, இதனுடைய மீப்பெரு வட்டன்றது இந்த மேக்ஸிமம் சைஸ் இந்த இடத்துல நடுவில்னு வச்சுக்கோங்க. இந்த தளம்னா ஒரு கோடு, வேறு எதுவும் கூட ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். இது கோளத்தை எத்தனை பகுதியாக பிரிக்கும்னா 2 பகுதியாக. தளம்னா இந்த மாதிரி எடுத்துப்பாங்க, நீங்கள் கோடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எத்தனை பகுதியாக பிரிக்கும்? 2 பகுதிகளாக பிரிக்கும். சரிங்களா? அடுத்ததாக 17. இந்த சிந்திக்க டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிற கடைசி கொஷின் இது. சரிங்களா? இன்னும் ஒரு சிலதெல்லாம் நமக்கு கொஷினில் கேட்கவே முடியாத அளவுக்கு இது முடியுமா வருமா அந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். நமக்கு எக்ஸாமில் அவங்க கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்தது 17. ஒரு கோளத்தின் கன அளவு மற்றும் புறப்பரப்பு ஆகியவை சம அளவில் இருக்குமெனில் கோளத்தின் ஆரம். இது ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா 4/3 πr³. இதுவும் அதனுடைய புறப்பரப்பு 4πr². இது 2 சமம்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், 4 π
இங்கே ஒரு ஆர் ஸ்கொயரில் ஆர் க்யூபில் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும், இங்கே பையில் 3 r/3ன்னு இருக்கும், இங்கே 1ன்னு இருக்கும். இந்த 3 இங்கே வந்துடும். அப்போ r = 3 1s are 3. அப்போ அதனுடைய ஆரம் 3 அலகுகள். கரெக்டாக அவங்க சென்டிமீட்டர் மீட்டர்லாம் சொல்லன்றதால வெறும் 3 அலகுகள், ஆரம் 3. புரியுதா? இது ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்கம்மா. ஸோ இந்த என்னோட இது என்ன அப்படின்னா, இந்த 17 கேள்வியிலிருந்தே அவங்க டிஎன்பிஎஸ்சிலே ஆகட்டும் இல்லை டிஆர்பிலே ஆகட்டும் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இதில் முன்னேற்ற சோதனைன்னு ஒன்று இருக்குது. அந்த முன்னேற்ற சோதனையில் ஒரு 20 கேள்விகள் எடுத்து வச்சுருக்கேன் இதே மாதிரி. அதை நான் உங்களுக்கு அடுத்ததாக ஒரு வீடியோவாக போடுறேன். அதிலிருந்துமே அவங்க இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கூட எழுதி பார்த்துக்கிட்டு சும்மா எக்ஸாமுக்கு போகிறப்போ ஒரு வாட்டி இந்த பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அங்கே போட்டு பார்க்க வேண்டியதே கிடையாது. இந்த கொஷின் மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்களேன், பெரிய பெரிய சம்மெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம பார்த்துட்டு அப்படியே ஆன்சர் சொல்கிறது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டக்குன்னு அந்த இடத்துல சூஸ் பண்ணிடலாம் கன்ஃபியூஸ் ஆகாமல். சரிங்களா? முன்னேற்ற சோதனை வரக்கூடியதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ.